வணக்கம் மக்களே, வெல்கம் டு டீ பிரேக். நான் தான் உங்கள் ராகுல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா வாட்டர். ஸோ அவதார் ரிலீஸ் ஆகிடுச்சு இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணுன்ற ஐடியாவில் இருப்பீங்க. நிறைய பேர் சண்டே டிக்கெட் புக் பண்ணியிருப்பீங்க, சாட்டர்டே நாளைக்கு போகலான்ற ஃபேமிலியோடு போகலான்ற ஐடியாவில் இருப்பீங்க. கண்டிப்பாக அது பார்த்துருங்க, நல்ல படம். ஓகே, அதுக்கும் இந்த படத்துக்கும் என்ன சம்மந்தம்? நம்ம பார்க்க போகிற வாட்டருக்கும் இந்த டாப்பிக்கும் என்ன சம்மந்தம்னா சம்மந்தம் இருக்குது. என்னென்னா, அவதார் பார்ட் 1 வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட் பேஸ்டு, அவதார் 2 டோட்டலாக வாட்டர் பேஸ்டு இல்லைங்களா? ஸோ படம் பார்க்குறதுக்கு முன்னாடி வாட்டரை பற்றி நம்ம தகவல் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, எர்த்து வந்து 71% ஆஃப் வாட்டரால் கவர் ஆகிருக்கு. எர்த்து வந்து ஒரு 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 பால்னு வச்சுக்கோங்க. பால் ஷேப் கிடையாது எர்த்து, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு பால்னு வச்சுக்கோங்க. அந்த பாலை சுற்றி 71% ஃபுல்லாக வாட்டரால் கவர் ஆகிருக்கு. டவுட் வரும், அப்போது லேண்டை விட வாட்டர் அதிகமாக இருக்கா அப்படின்ற ஒரு டவுட்டு நமக்கு வரும். லேண்டை விட வாட்டர் அதிகமாக இருக்கா அப்படின்னா கிடையாது. ஏன்னா இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து செடி இருக்குது, புரியுதா? செடி மேலே தண்ணி ஊற்றுறோம், ஓகேவா? செடி இருக்குது, செடி மேலே நம்ம தண்ணி ஊற்றுற பட்சத்தில் என்ன ஆகும்? அந்த மண்ணுக்கு மேலே வாட்டர் இருக்கும். ஸோ மண்ணை விட வாட்டர் அதிகமாக இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லைங்களா? ஏன்னா மண்ணுக்கு மேலே வாட்டர் இருக்குது. இதே பிரின்சிபல் தான் அங்கேயும். எர்த்துக்கு மேலே வாட்டர் 71% ஆஃப் தி ஏரியாவில் கவர் ஆகிருக்கு. ஆனால் அது ஃபுல்லாக லேண்டை விட வாட்டர் அதிகன்ற ஒரு முடிவுக்கு நம்மளால் வர முடியாது. ஓகேவா? அடுத்த விஷயம், நமக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ லிட்டர் வாட்டர் தேவைப்படும்? நீங்கள் பையனாக இருக்கீங்க அப்படின்னா 3.7 லிட்டர்ஸும், பொண்ணாக இருக்கீங்கன்னா ஆவரேஜாக 2.7 லிட்டர்ஸும். கொஞ்சம் ஏறத்தாழ இருக்கலாம், தப்பு இல்லை. ஓகே, வாட்டர் குடிக்கலன்னா என்ன ஆகும்னா, என் கண் இப்போ சுருங்கி இருக்குல்ல வெயிலில் பட்டு, அந்த மாதிரி சுருங்கிரும். நம்மளோட ஸ்கின்னு, நம்மளோட ஆர்கன்ஸ் எல்லாமே சுருங்கிரும். வாட்டர் நமக்கு ரொம்ப 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 முக்கியம். ஓகே, வே ஆஃப் வாட்டர். வாட்டரோட வே என்ன? வே ஆஃப் வாட்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோட்டலி டிபெண்ட்ஸ் அப்பான் கிராவிட்டி. சயின்ஸ் படி சொல்லணும்னா டோட்டலி டிபெண்ட்ஸ் அப்பான் கிராவிட்டி. ஸோ தண்ணி வந்து அந்த கண்டெய்னர் ஷேப்பில் இருக்கும். வாட்டருக்கு ஷேப் கிடையாது, வாட்டருக்கு டேஸ்ட் கிடையாது. வாட்டர் எப்படி ஃப்ளோ ஆகும்னா டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வாட்டர் ஃப்ளோ ஆகும். ஓகேவா? அடுத்த விஷயம், வாட்டரோட pH வேல்யூ. வாட்டர் நியூட்ரல், ஸோ pH வேல்யூ 7. வாட்டர் நியூட்ரல், ஸோ pH வேல்யூ 7. வாட்டரோட ஃபார்முலா என்னென்னா H2O. வாட்டரோட ஃபார்முலா என்ன? H2O. ஓகே, சூப்பர். இன்றைக்கான தகவல்களை அப்படி இப்படி நம்ம முடிச்சாச்சு. சூப்பராக. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த டீ பிரேக் அப்படின்ற செஷனை முடிஞ்ச அளவுக்கு நம்ம பெருசாக ரீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோவை யாரெல்லாம் தண்ணி கம்மியாக குடிப்பாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி சார், இப்போ தண்ணி நிறைய குடித்தா உடம்புக்கு நல்லதானா? இல்லை. அமிர்தமும் அளவுக்கு மீறினால் நஞ்சு இல்லைங்களா? ஸோ தண்ணி அதிகமாக குடித்தா என்ன பிரச்சனை வரும்? நிறைய பேர் தண்ணி குடிக்கிறோம் நல்லதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய தண்ணி குடிப்பாங்க. ஸோ நிறைய தண்ணி குடித்தா என்ன ஆகும்னா, நம்ம தண்ணி உள்ளே போகுது இல்லைங்களா, அது வந்து ப்யூரிஃபை ஆகணும். அதை எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு கிட்னி தான். எல்லாத்தையும் பண்ணுறது, ப்யூரிஃபை பண்ணுறது எல்லாமே கிட்னி தான். ஸோ நிறைய தண்ணி குடித்தா என்ன ஆகும்னா கிட்னி ஃபெயிலியர் வரும். நிறைய தண்ணினா ரொம்ப அளவுக்கு மீறி ஒரு நாளைக்கு 8 லிட்டர் தண்ணி, 6 லிட்டர் தண்ணி, 7 லிட்டர் தண்ணி அதெல்லாம் குடித்தாங்கன்னா ரொம்ப வாய்ப்பில்லை. குடிக்கிறாங்கன்ற பட்சத்தில் கிட்னி ஃபெயிலியர் வரும். ஸோ கிட்னி ஃபெயிலியர் வந்தால் என்ன ஆகும்னா, உங்கள் உடம்புல கிரியாட்டினைன்னு சொல்லி ஒரு க்ரைட்டீரியா இருக்குது, அது ஏறிடும். கிரியாட்டினைன்னா ஒன்றும் இல்லை, உப்புத்தன்மை உடம்புல ஏற ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இன்றைக்கான தகவல்கள் வந்து ஓரளவுக்கு நம்ம சொல்லியாச்சு. டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கோர்ஸ், PDF கோர்ஸ், ராயல் பாஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. பர்ச்சேஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அவதார் மறக்காமல் போய் பார்த்துருங்க. ஓகேவா? ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.